வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கத்தார்ல இருக்க தோஹால வந்து இஸ்ரேலி நடத்தின ஏர் ஸ்ட்ரைக் பார்த்தோம். அது போக இப்போ மறுபடியும் அவங்க யெமன்ல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. அதுல கிட்டத்தட்ட 35 பேர் இறந்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் மாரி ஒரு ரோக் நேஷன் வந்து நான் பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட படத்துல வர மாரி தான் இருக்கு அவங்க ஆம்புஷ் பண்றது. அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு சட்டதிட்டம் கிடையாது. இந்த விக்ரம் படத்துல சொன்ன மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருந்தா மீறப்படுங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷனே கிடையாது. முக்கியமா இந்த கத்தார்ல நடந்தது பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இதுல நெறைய கேள்விகள் எழுப்புதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து, எப்படி ஒரு நாட்டுல வந்து உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு திரும்ப வர அளவுக்கு அந்த நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. அந்த நாட்டுல கவுண்டர் ஏர் ஸ்ட்ரைக் இல்லையா? சொல்லப்போனா அந்த கத்தார் நாட்டுல ஹல் ஹுதைனுங்கிற ஒரு யுஎஸ்ஏவோட பெரிய பேஸ் இருக்குங்க. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு யுஎஸ்ஏஓ அவ்ளோ பெரிய நாடோட பாதுகாப்பு உள்ள கத்தார் எப்படி வந்து இதுல டேமேஜ் ஆயிருக்காங்க? எப்படி இதுல வந்து இவ்ளோ பெரிய அட்டாக் உள்ளாயிருக்காங்க? இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ இதனால அவங்க வந்து ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் கூட பண்ண முடியலங்க. அவங்க கிட்ட பேட்ரியாட் இருக்கு, தாட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாரி யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலும், யுஎஸும் இதுல வந்து ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு 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 பேக்ட் வச்சிருக்காங்களோ? ஏன்னா வந்து நிச்சயமா யுஎஸ்ஏவோட உதவி இல்லாம கத்தார்ல வந்து இஸ்ரேலால நுழைஞ்சிருக்கவே முடியாது. கத்தாரோட ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க கிட்ட ரஃபேல்ஸ் இருக்கு. அவங்க கிட்டயும் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாரி தாடும் இருக்கு. பட் அவங்க எப்படி இத வந்து இந்த இதுக்கு வந்து உள்ளானாங்கன்னு தெரியல. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதுல பிளஸ் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கத்தாரியன் சிட்டிசன். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட முக்கியமான வாதம் என்னன்னா, நீங்க வந்து ஹமாஸுக்கு வந்து அடைக்கலம் குடுக்கக்கூடாது. அது யாரு குடுத்தாலும் சரி நாங்க வந்து அடிப்போம். அதுவும் இல்லாம நீங்க அவங்களுக்கு திரும்ப எங்களுக்கு குடுத்துருங்க. இல்லனாலும் நாங்க உங்களுக்கு மறுபடியும் டேமேஜ் பண்ணுவோம்னு இப்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்க இந்த அட்டாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஈரான்ல அவங்க போய் அட்டாக் பண்ணதே நம்ம வந்து பெருசா பார்த்தோம். அதே மாரி தாங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போயிட்டு, கத்தாருக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கத்தாருக்கும் யுஎஸ்ஏக்கும் நெறைய வந்து ஒரு நட்பு இருக்கு. அவங்களுக்கு நாங்க ஆயில் வழங்குறோம். இந்த யூசுவலான அமெரிக்காவோட அந்த பாலிசி தான். உங்களுக்கு ஆயில் நாங்க வழங்குறோம். எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு குடுங்கங்கிற ஒரு கத்தார் பேக்ட்ல சரி. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ட்ரம்ப்க்கு பார்த்தீங்கன்னா, கத்தார்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிசு குடுத்துருக்காங்க. பிரைவேட் ஜெட்டுங்க. ஏர்பஸோட பிரைவேட் ஜெட் கிட்டத்தட்ட $500 மில்லியன் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இவ்வளோ நடந்தும் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு எரர் நடந்திருக்கு. இதுக்கு ட்ரம்ப்போட கிரீன் சிக்னல் தான் காரணங்கிறது வந்து நெறைய பேரோட வாதமாவும் இருக்கு. நெறைய பிரஸ் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்குங்க தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட ஜனாதிபதியான இம்மானுவேல் மேக்ரோ அவரும் இத சொல்லியிருக்காருங்க. இப்படி ஒரு நாட்டுல வந்து ஒரு தாக்குதல் நடத்துறது வந்து மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இத வந்து இஸ்ரேல் நிப்பாட்டணுங்கிறத வந்து ரொம்ப ஒரு காட்டமாவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மறுபடியும் இப்ப மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பதட்டம் மறுபடியும் சொல்ல முடியாது. மிடில் ஈஸ்ட் வந்து எப்பவுமே பதட்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி இன்னும் ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் வந்து ஃபியூச்சர்ல போடுறேன். அண்டில் தென், ஜஸ்ட் செக் இட் அவுட்.